வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்குமே வந்துட்டு கொஞ்சம் புதுசாக கலெக்ட் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் மீடியா வந்துட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாத வீடியோலாம் வந்துட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இதை நம்ம வந்துட்டு எப்படி கேலரியில் வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சில வீடியோஸ் வந்து தேவைப்படும், ஆனால் வந்து கேலரிலையும் வராமல் இருக்கணும், கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மீடியா வந்து விசிபிள் பண்ண வேணாமோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய்க்கிங்க. அப்படி போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா குரூப்போட நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கேலரியில் வந்துட்டு மீடியாவை காட்டணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். எஸ் நோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணணும். நோங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொன்று ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்லேருந்து எந்த மீடியா வந்தாலும் சரி அது வந்து கேலரியில் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குரூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையில்லாத ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும். அந்த வீடியோஸை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில டைமில் தோணும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணி தேடி டெலிட் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபோனில் வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அண்டு ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த குரூப்பில் இருந்த வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும், அதாவது பர்டிகுலராக அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஆடியோஸ் மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த குரூப் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த குரூப் வேணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெலிட் பண்ணுறேன். கீழே ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வீடியோஸா ஆடியோஸா இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணணுமா, டாக்குமெண்ட்ஸ் டெலிட் பண்ணணுமா, உங்களுக்கு எதெல்லாம் டெலிட் பண்ணணுமோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் வந்தக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு யாராவது மெசேஜ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க மெசேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவங்க கான்டாக்டை வந்துட்டு டெம்பரவரியாக சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து நம்ம வந்துட்டு சில டைமில் வந்துட்டு அவங்க நம்பர் சேவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், சேவ் பண்ண சோம்பேறியாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு ட்ரிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய க்ளோஸ் ஆனவங்க ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அவங்க இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து WA டாட் போட்டு ME அப்படின்னு அடிச்சு ஒரு ஸ்லாஷ் அடிச்சு அவங்க நம்பரை வந்து அப்படியே டைப் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ப்ளஸ் கண்ட்ரி கோடோட +91 அப்படின்னு போட்டு அவங்க நம்பர் அப்படியே டைப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டைப் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் ப்ளூ கலரில் காட்டும். அந்த ப்ளூ கலரில் காட்டுறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக உங்கள் பேஜுக்கு வந்துட்டு போயிடும். நீங்கள் வந்து எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அந்த நம்பரை சேவ் பண்ணவும் தேவையில்லை. டெம்பரரியாக நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு வந்துட்டு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சில பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க மெசேஜை நம்ம வந்து பார்க்கணும், பட் வந்து ப்ளூ டிக் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீட் ரிசிப்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுவோம். பட் என்ன தான் நீங்கள் ரீட் ரிசிப்ட் ஆஃப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ளூ டிக் காட்டிடும். அதாவது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காட்டிடும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிக்கில் வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த மெசேஜ் வந்து நம்ம ரீட் பண்ண மாதிரி காட்டவே காட்டாது. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெசேஜ் உங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணிவிட்டு அவங்க மெசேஜ்குள்ளே போயிட்டு அவங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னு படித்து பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்து ஏர்ப்ளைன் மோட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பின மெசேஜை ப்ளூ டிக்கே காட்டாது, ஆனால் நீங்கள் அந்த மெசேஜையும் ரீட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க நம்ம லவராக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்ம வந்து மெசேஜ் பண்ணியிருப்போம். பட் வந்து அவங்க வந்து எப்போ பார்த்தாங்க, எந்த டைமில் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஓரத்தில் வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காட்டும். அதான் இன்ஃபோ பட்டன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு எப்போ அந்த மெசேஜை பார்த்துருக்காங்க, நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, எப்போ ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்கிற வரைக்கும்
கரெக்டாக டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியலை. அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இதை ஆட் பண்ணுறேன். அது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்து டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. எல்லா ஃபோனுக்குமே வந்துருச்சு. ஒருவேளை உங்கள் ஃபோனுக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப் ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்லேயே காட்டும் தீம் அப்படின்னு இருக்கும். தீமில் வந்து லைட் மோட், டார்க் மோடு 2 மோட் இருக்கும். அதை நீங்கள் டார்க் மோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பே வந்துட்டு நைட் மோடுக்கு, அதாவது டார்க் மோடுக்கு வந்து மாறிடும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம மெசேஜ் பண்ணுவாங்க. அது மெசேஜ் என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க டெலிட் பண்ணுற மெசேஜை வந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்ம ஒரு ஆப் ஒரு இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப் வந்துன்னா நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னு சொன்னால் அதோட எம்பி வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 3 MB தான் அந்த ஆப்பு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆப்ஸுமே வராது. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆப் இது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அதை அவங்க டெலிட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவங்க அனுப்புகிற வாய்ஸ் நோட்டாக இருக்கட்டும், இது டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே சேவ் ஆகிடும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஆதாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.